கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 9 வசனம். தீத்து 1:9. ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். Holding fast the faithful word which is in accordance with the teaching, so that he will be able both to exhort in sound doctrine and to refute those who contradict. அவர்கள் தங்களுக்கு கற்பிக்கப்பட்ட உண்மை செய்தியை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் நலம் தரும் போதனையை அறிவுறுத்தவும் எதிர்த்து பேசுவோரின் தவற்றை எடுத்து காட்டவும் வல்லவர்களாய் இருப்பார்கள். ஆமென். இன்றைய தியான வசனம் ஒரு மேய்ப்பரின் அல்லது தேவன் நியமித்த ஆயர் அல்லது தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கூறும் முக்கியமான அறிவுறுத்தல்களில் ஒன்றாகும். மேய்ப்பர் மற்றும் தலைவர்கள் மட்டும் அல்லாது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலம் தேவன் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறார். இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். முதலில் அவர் நமக்கு போதிப்பது உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். இது ஒரு மேய்ப்பரின் அடிப்படை நிதானம். அவர் தேவ வசனத்தின் மேல் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். போதிக்கப்பட்டதற்கேற்ற என்றால் அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட தூய சத்தியங்களை மீறாமல் தேவனிடத்தில் இருந்து வழங்கப்பட்ட ஆசார உபதேசங்களில் நிலைத்திருத்தல். ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். ஆரோக்கியமான ஹெல்தி ஹோல்சம் உபதேசம் என்பது ஆவிக்குரிய சுத்தமும் உண்மையும் நிறைந்த உபதேசத்தை குறிக்கும். அந்த உபதேசத்தின் மூலம் அவர் பிறருக்கு விவேகமுள்ள ஆலோசனைகளை, அதாவது வாய்ஸ் கவுன்சில்களை கொடுக்க முடியும். எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். கிறிஸ்தவ உண்மைக்கு எதிராக போதிப்பவர்களை ஊக்கமாக எதிர்த்து தேவ வசனத்தின் அடிப்படையில் கண்டனம் செய்யும் திறமை அவனிடம் இருக்க வேண்டும். இது விசுவாசத்தை பாதுகாக்கவும் குழுவை தவறான போதனைகளில் இருந்து காப்பாற்றவும் அவசியம் ஆனது. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாய் இரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சிப்பாய் என்று பவுலடிகளார் அறிவுறுத்துவதை 1 தீமோத்தேயு 4:16 வாசிக்கிறோம். நாம் தேவ வசனத்தை மற்றும் போதிக்காமல் நம்முடைய வாழ்க்கையிலும் அதை காண்பிக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நமக்கு வலியுறுத்துகிறார். தன் வாழ்வும் போதனையும் ஒரே நேரத்தில் தூய்மையாய் வைத்திருப்பதே ஒரு உண்மையான மேய்ப்பரின் லட்சணம். இதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும் என்றும் பவுலடிகளார் அறிவுறுத்துவதை 2 தீமோத்தேயு 2:24 வாசிக்கிறோம். இந்த வசனத்தின் மூலம் ஒரு போதகரின் உள் மனோ தன்மையையும் எப்படி அவன் எதிர்ப்பு சந்திக்கும் போது மடங்கிய மனதோடு உண்மையை நயமாய் விளக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல்
மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல் அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார் என்று எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இது போதகரின் நிலைத்த தன்மையையும் விசுவாசிகளை ஏமாற்றும் போதனைகளில் இருந்து காப்பாற்றும் பொறுப்பையும் குறிப்பிடுகிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கும் பாடம், வசனத்தின் அடிப்படையில் நம்மை நிலைநாட்ட வேண்டும். ஒவ்வொருவரும் தேவ வசனத்தில் வேரூன்றி நிலைத்திருக்க வேண்டும். உபதேசம் ஆரோக்கியமானது என்றால் அது உயிர் கொடுக்கும், ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுக்கும். தேவன் விரும்பும் போதனை ஆவிக்குரிய உபதேசம். பொய்யான போதனைகள் வளராமல் தடுக்கப்பட வேண்டும். நாம் விசுவாசத்திற்காக போராட வேண்டும். எதிர்பாராமல் நுழையும் தவறான போதனைகளை உறுதியாக எதிர்க்க வேண்டும். வெளிப்படையான அறிவுடன் சத்தியத்திற்காக இயேசுவின் அன்புடனும் கருணையுடனும் செயல்பட வேண்டும். சுருக்கமாக சொல்வதானால், ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், குறிப்பாக ஒருவரை வழிநடத்தும் பொறுப்பில் இருப்பவன், உண்மையான தேவ வசனத்தை பற்றி கொண்டு அதனூடாக மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்கவும் தவறான போதனைகளை எதிர்க்கவும் வல்லவனாக இருக்க வேண்டும். எனவே தேவனுடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அது நம்மை மட்டும் அல்லாமல் பிறரை அறிவுறுத்தவும் தேவ சத்தியத்தில் நிலைக்கச் செய்யவும் உதவும். நம்மை மாய்ப்பவர், தவறாக வழி நடத்துபவர்களை அடையாளம் காணவும் தேவ சத்தியம் உதவுகிறது. எனவே அனுதினமும் தேவ சமூகம் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து நேசித்து தியானித்து அதன்படி நடப்போமா? சரி, இப்போ நாம் ஜெபம் செய்வோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தராகிய பரலோக பிதாவே, உமது வசனத்தின் சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள உதவியதற்கு நன்றி. தங்கள் வார்த்தையில் நிலைத்திருக்கும் மனதையும் ஆரோக்கியமான உபதேசத்தை பேணுவதற்கான ஆவியையும் எங்களுக்கு தாரும். எங்களையும் உம்முடைய கிருபையினால் வலிமையாக்கி தவறான போதனைகளை எதிர்க்கும் அறிவும் தைரியமும் எங்களுக்கு தாரும். பிறருக்கு புத்தி சொல்லும் அன்புடனும் சத்தியத்துடனும் நடப்பதற்கான பணிக்கு எங்களை ஏற்படுத்தும். உமது வார்த்தையை மட்டுமல்லாமல் உமது கருணையையும் எங்கள் வாழ்வின் ஊடாக உலகிற்கு வெளிப்படுத்த கிருபை தர வேண்டுமாறு உம்மிடத்திலே தாழ்மையுடன் வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.